இது உங்களுக்கு நல்லது நடக்குது, எந்த டைரக்ஷனில் போனால் ஈஸியாக விஷயங்கள் நடக்குது, எது டைரக்ஷனில் போனால் நமக்கு நம்ம பிரச்சனையாக இருக்குது, நம்ம கர்மா எப்படிங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வேலை, தொழில், துறை, அது மாதிரியான விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அந்தந்த நேரத்தில் அது செய்து நம்மளுடைய யோகமான துறையில் போய் யோகமான டைமில் நம்ம செய்யும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள் இதெல்லாம் தவிர்த்து ஈஸியாக ஜெயிக்கலாம். இதில் என்ன நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா, ஏதோ எனக்கு தோணுதே அப்படின்னு பண்ணுறாங்க. அதில் டியூ டெலிஜென்ஸ் போடாமல் எந்த விஷயங்கள் நமக்கு நல்லா வரும், நமக்கு எதில் டேலண்ட் இருக்குது, நம்மளோட ஜாதகம் என்ன சொல்லுது, ஜாதகம் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதில் உங்களுக்கு லக் இருக்குது, எதில் யோகம் இருக்கோ அதுதான் உங்களுக்கு காட்டும். அதுதான் கிரகத்தின் ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம். ஸோ ஒரு ஜாதகத்திலேயும் 9 கிரகங்கள் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் படர்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்கன்னா, லக்னம் தான் தசாபுக்திகளுக்கு நம்ம இம்பார்ட்டண்டான விஷயமே ஒழிய ராசிக்கு இப்போ குரு பயிற்சி எப்படி இருக்குதுங்கிறது நம்ம பார்த்தோம். அது நம்ம லக்னத்தில் தசாபுக்திகளும் விருச்சிக ராசிக்கு சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய 3 மாதம், அடுத்த வரக்கூடிய 6 மாதம், அடுத்து வரக்கூடிய 1 வருட காலங்கள் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் காத்து கிடக்குது, எது மாதிரி டைரக்ஷனில் நாம் போனால் ஈஸியாக நமக்கு வேணுங்கிற கோல்ஸ், நமக்கு வேணுங்கிற குறிக்கோளை அடையலாம், எந்த நேரத்தில் நம்ம அந்த முடிவை எடுக்கலாம், எந்த நேரத்தை வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாங்கிறதெல்லாம் தீர சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைத்து கொண்டால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.